ஏய், கொஞ்சம் நில்லுங்கடா. என்ன மதிக்காம போறீங்களா? ஆமா, நாங்க எதுக்காக இருக்கணும்? நீ தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய. சொல்ற வாங்கடா. பானு தோழி மஞ்சு மாதிரி என் கூடவே இருங்கடா. அப்படின்னா ஏதோ இருக்கு. மஞ்சி பா, அதான் மஞ்சி. வாய மூடுங்கடா. உங்க உங்க அண்ணியோட தோழிய கேலியா பண்றீங்க? ஆமா, ஆனா நீ தான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல இவ்வளவு யோசிக்கிற. சின்ன விஷயமா? பெரிய விஷயம்டா. என்னது ரங்கா? இந்த ரங்கா இந்த மந்தைக்கு ராஜாவாக போறண்டா. அப்புறம் இந்த மந்தையில இந்த ரங்கா ஒரு அரண்மனையை கட்டுவான். அப்புறம் இந்த மாதிரி யாரும் என்கிட்ட நடந்துக்கவே மாட்டாங்க. இத போய் மந்தையில இருக்கிற யார்கிட்டயாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல, நீங்க ஏன் இடத்துல வேலை செய்வீங்க? நாங்க உன் இடத்துல வேலை செய்வோமா? அப்ப நீ எங்களுக்கு என்ன கொடுப்ப? உனக்கு என்ன வேணும்? வெள்ளி, தங்கம், அட இல்லனா முத்தா? அது 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 நீ எப்படி திடீர்னு கொடுப்ப? நான் இந்த மந்தையில ஒருத்தரை பார்த்தேன். அவன் பேயா இல்ல கடவுளான்னு கூட எனக்கு தெரியல. அவன் எனக்கு ஒவ்வொரு அதிசயமா காட்டுனான். என்னது? அவன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருந்தான். ஏய், யார் நீ? என்ன மாதிரியே இருக்க? நானா? ரங்கையா. அப்புறம் எனக்கு மாணிக்கம் வைரன்னு எல்லாத்தையும் காமிச்சான். அப்புறம் திடீர்னு பெருசா பெருசா ரொம்ப பெருசா ஆனா. ரங்கா, நீ இதுவரை உன் வாழ்க்கையில கடவுளை கும்பிட்டதே இல்ல. அதனால அவன் கடவுளா இருக்க முடியாது. அப்ப கடவுள் இல்லனா அது வேற ஏதோ ஒன்னாதான் இருக்கணும். அதுவும் அவன் உனக்கு இவ்வளவு தரான்னா அப்ப அவனுக்கு உன்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வேணும். அது பெரிய ரகசியம். நான் அவங்கிட்ட கேட்டேன். ஆனா அவன் அவசரமா ஜெசூரிக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஜெசூரில போய் ஏதோ பெரிய பிரச்சனை செய்ய போறான். பெரிய பெரிய பிரச்சனை.